ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூனிகாரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு கிராண்டான ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி நம்ம போட்டிருக்கோன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பேக் வியூ. பேக்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம போட் ஷேப் கொடுத்துருக்கோம். போட் ஷேப் வந்து எப்பவுமே ரவுண்ட் ஷேப்பாக கொடுப்போம்ல, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு டைமண்ட் ஷேப்புன்ற மாதிரி லிட்டில் பிட் அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம எப்படி போட்டிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சுகர் பீட் அண்டு 3mm பட்ச் பீட் அண்ட் சுகர் பீடை கொடுத்து நம்ம அந்த அவுட்டர் லைன்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ தென் அதுக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே இது வந்து சாரீ கலர் வந்து எல்லோ கலர்ன்றதுனால நம்ம எல்லோ கலர் திலகம் ஷேப் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் நம்ம சுகர் பீடை வச்சு அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இன்சைடும் மேலேயும் நம்ம எப்படி போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் வந்து ஒரு இதுக்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி சுகர் பீடை போட்டுட்டு தென் வந்து அந்த நீட்டாக இருக்குல்ல, ஸோ அது என்னதுன்னா நம்ம டியூப் பீட் இருக்குல்ல, பெரிய சைஸ் டியூப் பீட் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் வந்து சுகர் பீடை பிடிச்சி நம்ம அந்த செமி சர்க்கிளில் இருக்க ஃப்ளாஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ அந்த செமி சர்க்கிளில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுகர் பீடை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும். தென் வந்து இது வந்து நம்ம ப்ளவுஸை வந்து கட் பண்ணுற ஏரியா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா 5 லைன் சரி லைன் கொடுக்கணும். பிகாஸ் நம்ம கட் பண்ணும்போது அது பிஞ்சு போக்க வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம சரி லைன் கொடுத்துட்டு நம்ம அந்த மீதி இருக்கிற இடத்துல வந்து சின்ன சின்ன புட்டாஸ் கொடுத்துருக்கோம். அந்த புட்டாஸ் எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த அக்கு ஷேப்பில் வந்து 2mm மஞ்ச் பீடை வச்சு போட்டுட்டு அதுக்கு கீழே இருக்க கேப்பில் வந்து திலகம் ஷேப்பை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அந்த பார்டரோட வேணும்னு கேட்டதுனால நம்ம வந்து அப்படியே அதிலே வந்து அதில் என்ன டிசைன் இருக்கோ அதை எம்போஸ் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம பீகாக் டிசைன் இருக்கிறதுனால பீகாக் டிசைனை எம்போஸ் பண்ணியிருக்கோம். பட் சாரீ கலர் எல்லோன்றதுனா இங்கே எல்லோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது நம்ம பார்டர் எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எப்போவும் போல் ஜரி லைன், சுகர் பீட், 3mm பஞ்ச் பீட் அண்ட் சுகர் பீட் இதில் வந்து நம்ம வந்து ஸ்டோன் செயினை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டோன் செயின் இதே மாதிரி 3 லைன்ஸை நம்ம வச்சுட்டு நம்ம இந்த ஸ்லீவ் டிசைனை ரொம்ப நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கேப் இருக்க இடத்துல வந்து நம்ம பேக் ப்ளவுஸில் போட்டோம்ல அந்த புட்டாஸ் அதையே வந்து போட்டு ரொம்ப பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் வேர் பண்ணும்போது ரொம்பவே கிராண்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்லீவ் டிசைன்ஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்லீவும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கும், பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் வேர் பண்ணும்போது ரொம்பவே கிராண்டாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா சேம் நம்ம பேக்கில் வந்து அந்த ஃபஸ்ட்டு செமி சர்க்கிளில் கொடுத்தோம்ல அதே டிசைன் தான். சுகர் பீட், 3mm மஞ்ச் பீட், சுகர் பீட், அப்புறம் வந்து திலகம் ஷேப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை சுற்றி சுகர் பீடை கொடுத்துருக்கோம். ஸோ பேக் நெக்கில் என்ன கொடுத்தோமோ அதே தான் ஃப்ரண்ட் நெக்குக்கு கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதேமாதிரி நிறைய ப்ளவுஸ் டிசைன் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.